உனக்கு ஒளியேற்றுகிறேன். நீ என்னை திருத்தி என்னையும் வாழவே மக்களையும் வாழவே என்பதுதான் அது. மனிதனுக்குள்ள பொறாமை, பொச்சரிப்பு, பொல்லாங்கு, தீய வழக்கங்கள், அவன் அழிஞ்சு போகணும், இவன் கெட்டு போகணும் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அருள் புரி என்பதுதான் அது. அதுபோல இந்த படம் ஒளி வீச, மக்கள் மனதில் இருளைக்கு ஒளி வீச குத்தோளுக்கு ஏற்றப்பட்டது. ஆக அந்த அருமை பண்பாட்டை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருந்தது சாங், 4 சாங் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, பிக்சரைஸ் நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும், வாழ்த்தணும், உண்மையாக வாழ்த்தணும்னு. கவிதா என்னை கடைசியாக விட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இந்த படம் வெற்றி பெறும், பெற்றால் அவர் அடுத்த படம் எடுப்பார். சினிமாவுக்கு லாபம், சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம். பணம் வந்ததுன்னா திருப்பி எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. அதுபோல் ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல 100 குடும்பங்களை வாழ வைக்கணும், தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்தி இந்த தமிழ் சினிமாவை பழி வாங்கிறதுக்குனே சில காரியம் நடக்குது. ஜனநாயகன் ஒரு படம், அது ஹீரோ, பெரிய ஹீரோ. அவர் சாதாரணமாக நடித்து ஹீரோவாக இருந்திருந்தால் இந்த குடும்பம் வந்திருக்காது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகுவேன் என்ன அடம் பிடிச்சா பாருங்க, அதில் நிறுத்தலாம். யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியாக வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா 50-60 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்களே அவங்கெல்லாம் என்ன ஆகும்? அதில் யாருக்கோ ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு. கூப்பிட்டு பார்த்தாங்க, இல்லை நான் தனிதான்ட்டாரு. தனிதானே, ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன். அது இந்திய ஜனநாயகம். அதாவதுங்க, ஒரு படம் முழுசாட்டு யார் ஹீரோ, எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல. தமிழ் சினிமா நிலை என்ன? ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு, அது 400 கோடியா 500 கோடியா தெரியாது.